தயவு செஞ்சு வாங்க. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தரும் நமது உசிலம்பட்டி புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட நிர்வாகி பி பால்வெர்ணன், துணை மாவட்ட செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வி, துணை மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர் வினோதினி, சித்ரா, ஆனந்தி, மகேஸ்வரி, சாந்தினி, மருதுபாண்டி, மதன்குமார், ராஜாஜி தெற்கு ஒன்றிய மாவட்ட செயலாளர், மதியழகன் வடக்கு ஒன்றிய செயலாளர், சூர்யா கிழக்கு ஒன்றிய செயலாளர், செல்லம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர், சீனிவாசன் வடக்கு ஒன்றிய செயலாளர், மதியழகன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ராஜ்குமார், கிஷோர், மாவட்ட அணி முத்துராமன் இளைஞர் அணி, குரு ராமராஜ் தொண்டர் அணி, மாவட்ட மகளிர் அணி பஞ்சவர்ணம் அவர்களையும், மாவட்ட நகர நிர்வாகி மகளிர் அணி நதியா இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நமது புறநகர் மேற்கு மாவட்ட எஸ்ஓபி விஜய் மகாலிங்கம் அவர்களையும், உசிலம்பட்டி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக வர இருக்கும் எங்களது புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஓபி விஜய் மகாலிங்கம் தலைமையில் இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வருக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். தினம் உசிலம்பட்டி நகராட்சியின் நிர்வாக சீர்கேடை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் எஸ்ஓபி விஜய் மகாலிங்கம் அவருடைய தலைமையில் நேற்றைய தினம் உசிலம்பட்டி நகராட்சியின் சீர்கேடை கண்டித்து எங்கள் வருகை புரிந்துள்ள அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்கிறோம். 1996 திருமங்கலமும் உசிலம்பட்டியும் ஒரே நாளில் நகராட்சியை அறிவிச்சாங்க. இன்றைய தினம் திருமங்கலம் நகராட்சியோட முன்னேற்றம் எப்படி இருக்கு, உசிலம்பட்டியோட நகராட்சி முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம இங்க 96 உசிலம்பட்டி நகர் பகுதியில் சோடிய விளக்கு அமைச்சிருந்தாங்க. இன்றைய தினம் இந்த விடியல் மாடல் அரசு என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுல பேருந்து நிலையம் முன்பே இருள் சூழ்ந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி நீங்க பார்த்தாலே தெரியும், பல்ப் எதுலுமே இருக்காது. இது நேரம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையத்தை உசிலம்பட்டி நகராட்சியின் சீர்கேடால் கவனம்பட்டியில் சாக்கடைகளை பூத்து கொண்டு வருகிறார்கள். பேரை ரோட்ல இருந்து மழை நீர் உசிலம்பட்டியில் இருக்கிற மழை நீர் வடிகால் ஊர்னியில வடிகால் வாய்க்கால் வழியா ஒட்டுமொத்த சாக்கடை தண்ணிய தற்காலிகமாக எந்த ஒரு வரைவு திட்டம் இல்லாம இந்த நகராட்சி நிர்வாகம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். வாழ்க தலைவர், வளர்க தமிழக வெற்றி கழகம். இங்கே கூடியிருக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த மதுரை மாவட்ட மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்காக கூடியிருக்கும் என்றால், ஒரு 3 மாதத்திற்கு முன்பு கவனம்பட்டி பஸ் ஸ்டாண்டு இப்படி கட்டிடுவோம், பஸ் ஸ்டாண்டு மாடி வரும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் இப்படி போகும், இந்த பக்கம் பயணிகள் நிற்பாங்க, பஸ் எல்லாம் இப்படி வந்து போகும் சொல்லி ஒரு வீடியோ, அந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் இருந்துக்கிடுவாங்க, இவங்களும் கொள்ளையடித்துக் கொள்வார்கள் நாங்க கட்டிட்டோம் சொல்லி. அதே மாதிரி இன்னொரு வீடியோ, கம்மா கரைய தூர்வாரி கம்மாய சுத்தம் பண்ணி படகு குளம் அமைப்போம், படகு குளம் அமைத்ததுனால மக்கள் பயன்பெறுவாங்க, படகு குளம்க்கு இப்படி போலாம், இந்த கால் நடைபயணத்துக்காக மக்களுக்காக நாங்க அதையும் செஞ்சு கொடுப்போம் சொல்லி ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு ஒரு கொள்ளையடிப்பு, அதுக்கு ஒரு கலெக்ஷன் கரப்ஷன் கபட நாடக திமுக அரசு இதை செய்து கொண்டே இருக்கிறது. மேலும் இங்க இருக்கிற திமுக சார், அதாவது மேல இருக்க திமுக சார் மாதிரி இங்க ஒரு 4-5 சார் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சார் கோட்டை முதல் கோயில் வரை கொள்ளையடிப்பதே அவர்களுக்கு பழக்கம். அதனால அதே போல
இன்னொரு அவர் என்ன செய்யறாருன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்ட்டு அவரே முடிவெடுக்கிறாரு. அந்த சார் என்ன செய்யறாருன்னா கடையை பிரித்து ஒரு கடைக்கு 50,000 முதல் 2 லட்சம் வரை ஏலம் போட்டு அவங்களுக்குள்ளே வாங்கிக்கிடுவாங்க. ஒரு கடை 51ஆம் நம்பர் கடைன்னு சொன்னா அந்த 59ஆம் நம்பர் கடைக்கு 50,000 ஒரு ஆள்கிட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க. 59ஆம் நம்பர் கடை வந்து 5 பேர்கிட்ட வாங்கிடுவாங்க. அதான் வேடிக்கை. ஆனா எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களே ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் வந்து ஒரு கோர்ட்ல ஸ்டே போட்டாங்க. நாங்க கடை தர முடியாது, நாங்க வசூல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கொள்ளையடிப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு சார் இருக்காரு. இன்னொரு சார் என்ன செய்யறாருன்னா அவங்க ஆட்சின்னு தெரியாம நான் லைட்டு போட்டேன், பஸ் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு, ஒரு போட்டோ நான் தான் அதை செஞ்சேன். நீங்க கனிம வளத்தை சுரண்டி அங்கங்க போய் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு குவாரி எடுத்து நடத்திட்டு அது தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஜேசிபி வாடகை 20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை நான் குளத்தூர் வாடுறேன், பள்ளிக்கூடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போட்டோ போட்டு விடுறீங்க. அப்படி ஒரு சார் இருக்காரு, அது உங்களுக்கு தெரியும். அந்த சார் வந்துட்டு நான் கேட்கிறேன், ஏங்க நீங்க தாங்க செய்யணும், உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம், நீங்க தான் செய்யணும். என்னமோ உங்க சொந்த காசை போட்டு செஞ்ச மாதிரி சொல்றீங்க. எங்க வரி பணம் தானே, எங்க வரி பணத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? அதே போல இன்னொரு சார் இருக்காரு கவனம்பட்டியில. அந்த சார் நான் அமைச்சரை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா அமைச்சர் எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு சார். அந்த கவனம்பட்டியில பல ஆண்டுகளாக அந்த சாக்கடைக்கு ஒரு வழி வகை செய்யல. நீங்க எல்லாம் அரசியல்வாதியா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க அரசியல்வாதியா? பத்தாவதுக்கு இங்க ஒரு ஊழல் நடக்கும். ஏன்னா கைகோர்த்து இருப்பாங்க. திமுக ஆட்சி அமைக்குங்க, ஆனா ஏடிஎம்கேல இருக்கவங்க இங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு, எல்லாமே டெண்டர் விடுறதுல இருந்து எல்லாமே பரஸ்பரமா நடந்துக்கிறோம். இதனாலதான் சொல்றோம், வர்ற எலெக்ஷன்ல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொரு டிவிகே. அது தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எம்எல்ஏ உசிலம்பட்டி மாவட்டத்தை வாங்கின எம்எல்ஏ, ஏன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க அதிகாரிகளா எதுக்கு இருக்கீங்க? உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? சம்பளம் யாருக்கு?